இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயிலில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பொங்கல் கருணை கொடைக்கான காசோலைகளை வழங்கிட வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமை செயலர் அவர்களையும் இந்து அறநிலையத்துறையினுடைய ஆணையர் உள்ளிட்ட அறநிலையத்துறை அலுவலர்களையும் துறையின் சார்பிலே நான் அன்போடு வரவேற்கின்றேன். இந்து சமய அறநிலையத்துறையானது தொன்மை வாய்ந்த திருக்கோயில்களை பழமை மாறாமல் புனரமைத்து குடமுழுக்கு நடத்துதல், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வழங்குதல், திருக்கோயில்கள் சொந்தமான சொத்துக்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுத்து பாதுகாத்தல், திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற பணியாளர் நலன்களை பாதுகாத்தல் போன்ற பல்வேறு பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய சீரிய வழிகாட்டலின்படி செம்மையாக மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே 2025-26 நிதியாண்டிற்கான சட்டமன்ற அறிவிப்புகளை நிறைவேற்றிடும் வகையில் துறை நிலையிலான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் திருக்கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பொங்கல் கருணை கொடை ரூபாய் 1000 ரூபாய் 2000 உயர்த்தியும், தொழிலாளர் சேமநிதி EPF மூலம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு முதன்முறையாக பொங்கல் கருணை கொடையாக ரூபாய் 2000 வழங்கப்படுகின்றது. இத்திட்டத்தின் மூலம் 3069 ஓய்வூதியர்கள் மற்றும் 796 குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுகின்றனர். அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறை துறை ரீதியாகவும் தொழிலாளர் சேமநிதி மூலமாகவும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவர்களுக்கு பொங்கல் கருணை கொடைக்கான காசோலைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் பணிபுரிந்து துறை நிலையிலான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பொங்கல் கருணை கொடை ரூபாய் 1000 ரூபாய் 2000 உயர்த்தியும்,
தொழிலாளர் சேம நல நிதி மூலம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு முதல் முறையாக பொங்கல் கருணை கொடையாக ரூபாய் 2000க்கான காசோலைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் துறை அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.